ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஜி லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக அம்மன் சிலை வாங்கியிருந்தேன். அந்த சிலைக்கான அபிஷேகங்கள், அவங்கள வைக்கிறதுக்கான முறை எல்லாமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பயுமே சிலை வாங்கினதுக்கப்புறம் தோஷம் நீக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வாசத்தில் வைக்கணுன்னுவாங்க. தானிய வாசம், ஜலவாசம், புஷ்ப வாசம் 3 வாசமும் வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் தானிய வாசம் வச்சுருந்தேன், ஜலவாசம் வச்சுருந்தேன், புஷ்ப வாசம் வச்சுருந்தேன். தானிய வாசத்தில் நவதானியங்கள் போட்டு ஒரு 3 நாள் வச்சுருந்தேன். ஜலவாசத்தில் பன்னீர், வெட்டி வேறு, மஞ்சள் லைட்டாக போட்டுட்டு அதில் அம்மன் சிலையை 3 நாள் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் புஷ்ப வாசம், வாசனையான பூக்கள் எல்லாமே போட்டுட்டு அது ஒரு 3 நாள் வச்சுருந்தேன். இந்த 3 வாசம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மனுக்கு கண் திறக்கணும். கண் திறந்துட்டு அது கண் திறக்கிறது பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ண நல்லதுன்னு சொல்லுவாங்க. பிரம்மமுகூர்த்தத்தில் நான் பண்ண முடியல. அதனால் நல்ல நேரம் பார்த்துட்டு அப்போ அம்மனுக்கு கண் திறந்து மாங்கல்யம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கலச ஸ்தாபனம் பண்ணிவிட்டு அதுக்கு நூல் சுற்றி தேங்காய் வச்சு மாயெல்லாம் வச்சு கலச ஸ்தாபனம் பண்ணிவிட்டு 108 போட்டி படிச்சுட்டு நான் அம்மன் தான் படிச்சிருந்தேன். 108 போட்டி அங்காள பரமேஸ்வரி படிச்சிருந்தேன். முடிச்சுட்டு அம்மனுக்கு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு கலசாபிஷேகம் முடிச்சுட்டு அம்மனுக்கு புதுசாக வாங்கின வஸ்திரம் சாத்திட்டு நகை எல்லாம் போட்டுட்டு அம்மனுக்கு வாசனையான பூலாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக வச்சு அம்மனை வீட்டுக்கு அமர வச்சுட்டேன். இதுக்கப்புறம் லைன் பை லைனாக வீடியோ போடலான் இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஒரு அபிஷேகமும் லைன் பை லைனாக வீடியோ எடுத்திருக்கேன். அது எல்லாமே இதில் ஃபுல்லாக அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பாலாஜி லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.